வணக்கம் என் அன்பிற்குரிய நண்பர்களே, மாலை பேச்சில் உங்களை நான் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன அப்படின்னா, உலகத்துல ஃபர்ஸ்ட் உமன், பிளாக் உமன், கருப்பின பெண்மணி மாடல் உலகத்தில் கோலச்சு கொண்டிருந்தார். அவங்கள பத்தி தான் அந்த பதிவு. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அவங்க பேர் பாத்தீங்கன்னா நயோமி கேம்பல். கருப்பா இருந்தாலும் ஒரு கலையா இருப்பாங்க. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பாட்டு எழுதியிருக்காங்க. அப்படின்னா பாத்துங்க, சேம ஹைட்டா இருப்பாங்க. அவங்க உலகத்திலேயே முதல் கருப்பின பெண்மணி டைம்ஸ் மேக்சின்ல அட்டையில வந்தது. பேக்னு சொல்லி ஒரு ஃபேஷன் மாடல் மேக்சின் இருக்குது, அதுலயும் இவங்க அட்டையில வந்தாங்க. இதெல்லாம் வரலாறு. கேம்பல் என்ன அப்படின்னா, அவங்க அந்த கேக் வாக்குன்னு சொல்ற அந்த ஃபேஷன் டிசைன் அப்ப அப்படி நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதுல ஒரு ஆட்டிடியூட் இருக்குங்க, அதுல ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுல ஒரு ஃபேஷன் இருக்கும். அதை பார்த்து மயங்காதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. என்ன மாதிரி வாக்கிங் அது? அந்த வாக்கிங் பார்த்தீங்கன்னா நீங்களே அப்படியே மயங்கிறீங்க. இந்த போட்டோலாம் பாருங்களேன், சும்மா செமையா இருப்பாங்க. கருப்பா இருந்தாலும் அப்படியே ஃபேஷன் வேர்ல்டு அப்படியே அவங்களை அப்படியே தூக்கி முத்தமிட்ட கொண்டது. உலகத்தில் ஃபேஷன் வேர்ல்டில் அதிகமாக சம்பாதிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான். சூப்பர் மாடல் என்று புகழப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயோமி கேம்பல் தான். அவங்கள பாராட்டுறதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே கிடையாது. அவங்க ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க, நிறைய டெலிவிஷன் போட்டோவில் நடிச்சிருக்காங்க. அப்பா ரொம்ப பிஸியாகவே இருந்திருக்காங்க, வாழ்நாள் ஃபுல்லாக பிஸியாகவே இருக்காங்கப்பா. நிற்கிறது கூட நேரம் இருக்காதாட்டுறது. அப்படி ஒரு பிஸியான ஒரு உமனாக இந்த உலகத்தில் வலம் வந்தவர் தான் நயோமி கேம்பல். அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நிறையா இருக்குது, புக்கு வாங்கி படிச்சு பாருங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அழகு மட்டும் முக்கியம் இல்லை, அந்த கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம் என்று உலகத்துக்கு அறிவித்தவர் தான் நயோமி கேம்பல். நயோமி கேம்பல் கென்யா நாட்டு கூட டூரிஸ்ட் அம்பாசிடரா இருந்திருக்காங்க. அப்படின்னா பாத்துங்க, அந்த மாடல் அந்த கேக் வாக் இருக்குது பாத்தீங்களா, ஆக அந்த போட்டோலாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். அவங்கள பத்தி படிங்க. எவ்வளவு நேரம் தான் நம்ம உசில் ஊதிட்டு இருக்கிறது? அதனால இந்த மாதிரி உள்ளவங்களையும் நம்ம தெரிந்து கொள்வோம். என் அன்பிற்குரிய நண்பர்களே, மீண்டும் மாலை பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம்.